ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 அருமையான சமையலறை குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். அதில் 4 சூப்பரான ஆர்கனைசர் செஞ்சுருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். இதில் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் பண்ண போகிறேங்க. இதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஏதாச்சும் 2 இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய டப்பாவாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. சென்டரில் இந்த மாதிரி சில டேப் போட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடில் சில டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை இந்த பாக்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த ஆங்கரை அளந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் கரெக்டாக இருக்கணும், அதனால தான் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர் பாட்டிலுடைய மூடி இந்த மாதிரி 2 மூடி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸை வச்சுட்டு அந்த பீஸ் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு அளந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வரணும். அதே மாதிரி 2 மூடியிலையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 2 மூடியிலையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த மூடியில் ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மூடியை ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இன்னொரு மூடி எடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேல் பக்கமாக வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி அந்த மூடிக்குள்ளே விட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா, நான் இந்த மாதிரி பிளாக்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டேன் ஒரு சைடு. இப்போ அதை அந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை பிடிச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி டேப் போட்டு அந்த பாக்ஸுக்கு மேல் பகுதி ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுற போகிறேன். இதே மாதிரி இந்த பாக்ஸுடைய 2 பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 பாக்ஸுடைய டாப் ஃபுல்லாகவே நம்ம ஒட்ட போகிறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டிக்கில் பேங்கிள்ஸ் போட்டு நம்ம இந்த பாக்ஸை பேங்கிள் ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸை வச்சு நம்ம அழகான பேங்கிள் ஆர்கனைசர் நம்ம வீட்லேயே நம்மளே ரெடி பண்ணலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில். என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நான் இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்டே எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் திங்க் பண்ணி நீங்களும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் உங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், க்யூட்டான பேங்கிள் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கீரையை சீக்கிரமாக கிள்றது எப்படி அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். கீரை நம்மளுக்கு சமைக்கிற டைமை விட அதை க்ளீன் பண்ணுறதுக்கான டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஒவ்வொன்றா எடுத்து கிள்ளி முடிக்கிறதுக்குள்ளே எப்படியும் அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகும் இந்த கீரையை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த கீரையை நீங்கள் கிள்ளி முடிச்சிடலாங்க. பாருங்கள், நம்ம நார்மலாக கீரையை இந்த மாதிரி தான் கிள்ளுவோம் இல்லைங்களா. ஒரு கீரையை எடுத்துகிட்டு வேர்பகுதியை நீக்கிட்டு 2-3 கிள்ளி போட்டுப்போம். இப்போ நீங்கள் இந்த டிப்ஸில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீரையுடைய அந்த வேர் இருக்குது பாருங்கள், அந்த வேர் பகுதியை மட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடிப்பகுதியை மட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே கீழெல்லாம் வைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஒரே மாதிரியாக நீங்கள் எடுக்கணும். எடுக்கும்பொழுது ஏதாச்சும் அழுகின இலை இருந்தால் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கத்தியை வச்சு இந்த மாதிரி அடிப்பகுதி, அதாவது வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 கட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கிள்ளி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிள்ளாமையே கீரையை டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கீரை ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் கீரையை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகுங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே ஏதாச்சும் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக எந்த ஒரு
பில்லு இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அழுகின இலை ஏதாச்சும் இருந்தால் ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்துடணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நம்ம கீரை க்ளீன் பண்ணும்பொழுது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 கட் தாங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு கீரை வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து எடுத்து அப்படியே வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. நான் வந்து ஃபுல்லாக பெரிய சைஸ் கட்டு வாங்கினேன். அதில் வந்து பாதி வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். மற்றது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சது க்ளீன் பண்ணுற வேலை. இதே மாதிரி நீங்களும் சட்டுன்னு க்ளீன் பண்ணி சட்டுன்னு சமைச்சிடலாங்க கீரையை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சன் ஆர்கனைசர் தாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதனுடைய மேல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூடியில் சிசரை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இந்த நூலில் வந்து அந்த ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பரில் இந்த சென்டர் பகுதியில் வந்து இந்த நூலை விட்டு இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த நூலுடைய மறுமுனை இருக்கு இல்லைங்களா, அந்த மறுமுனையை இந்த மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலுடைய, அதாவது ஜூஸ் பாட்டிலுடைய வாய்ப்பகுதியில் விட்டு வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு அந்த நூலுடைய இன்னொரு முனை இருக்கு இல்லைங்களா, அந்த முனையை வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மூடியில், அதில் விட்டு இந்த மாதிரி அந்த மூடியை டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நாட் போட்டு விட்டுருங்க. அந்த மூடிக்கு மேல் பகுதியில் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்க்ரப்பர் வந்து உங்களுக்கு கீழே தொங்காது. கரெக்டாக அந்த பாட்டிலோட ஃபிக்ஸடாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. 5லிருந்து 6 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு மேலே நாட் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் நூல் எடுக்கும்பொழுது 2ஆக மடித்து எடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, இதை யூஸ் பண்ணி பாத்திரங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் தேய்ச்சி எடுத்துக்க முடியும். கை வந்து படாமையே அந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில், அதாவது ஜூஸ் பாட்டிலை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம தேய்ச்சோன்னா ஈஸியாக நம்மளுக்கு ஸ்க்ரப்பரை வந்து கையில் படாமையே வந்து சாமான் தேய்ச்சி முடிச்சிடலாம். பாருங்கள், முடித்ததும் இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்க்ரப்பரை தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். தேவைப்படும் பொழுது நம்ம அந்த ஸ்க்ரப்பரை வந்து அதிலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு. டிப்ஸ் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸில் இந்த மாதிரி டீ கப்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டீ கப்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 5 கப்ஸ் வந்து இதில் செட் ஆகுது. அதனால் நான் 5 கப்ஸ் வச்சுருக்கேன். அந்த கப்ஸை வந்து இந்த மாதிரி கவுத்து போட்டுக்கோங்க. கவுத்து போட்டுட்டு டபுள் சைட் டேப் இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கவுத்து போட்டுருக்கு இல்லைங்களா டீ கப்பு, அந்த கப்புக்கு அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கப்பாக அந்த பாக்ஸில் வந்து திருப்பி ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பாக்ஸில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம 5 கப்பையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 5 கப்பையும் அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அஞ்சரை பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்க. இது கூடவே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூடியில் டபுள் சைட் டேப் போட்டுருங்க. இந்த மாதிரி ஓரமாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரு குட்டி ஸ்பூன் இருந்தால் எடுத்து அதில் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு இதை மாதிரி நம்ம மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு தேவைப்படும் பொழுது தேவைப்படுற பொருளை எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலே ஒட்டி விட்டுடலாம். ஒட்டிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். அடுத்ததான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவை இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இந்த மாதிரி அந்த மூடியும் கீழே இருக்க டப்பாவையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக ஒட்டாதீங்க. மேலே மூடியை வச்சுட்டு அப்படியே வந்து டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டணும். அதுக்கப்புறமா அதனுடைய உள்பகுதியிலே இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸை வச்சு இன்னொரு சூப்பரான ஆர்கனைசர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்கனைசர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அதனுடைய மூடியை மட்டும் இந்த மாதிரி பாதியாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மூடியை வந்து அந்த டப்பாவில் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி அந்த மூடியை நல்லா டைட்டாக மூடி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸை இந்த மாதிரி பேக் சைட் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதனுடைய 4 சைட்லேயுமே நம்ம வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா,
செவுத்துல ஒட்ட போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப் போட்டோம் இல்லைங்களா, அங்கே வந்து கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நம்ம சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி கலர்ஸு, கம்மு, பென்சிலு இந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸாக இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆர்கனைசரில் வந்து நீங்கள் இதை தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வச்சுக்கலாம். அந்த மாதிரி தேங்காய் நோண்டுறது, அப்புறம் கத்தி, உங்களுக்கு சிசர் இருந்தால் சிசர் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே விழுந்துரும்னு பயப்படலாம் வேண்டாம். ரொம்ப நல்லாவே இது வந்து வெயிட் தாங்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.